வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் நிறைய பூச்செடிகள் வளர்க்குறோம். சுவாமிக்கு பயன்படுத்துறதுக்காகவோ தலைக்கு வைக்கிறதுக்காகவோ நல்ல வாசனை மிகுந்த மலர்களையும் கண்ணை கவரக்கூடிய மலர்களையும் வளர்க்குறோம். ஆனால் அந்த மலர்கள் செடிகள் பூக்களுக்காகவே மட்டும் வளர்ப்போம். ஆனால் இன்னைக்கு பார்க்குற பூச்செடி அந்த பூவுக்காக மட்டுமல்ல, அதோட இலையோட ஸ்பெஷலுக்காக தான் இந்த செடி வீட்டில் வளர்க்குறது. இதுதான் பன்னீர் புஷ்பம் சொல்லக்கூடிய சின்ன ஒரு குறு வகை பூ மரம்னு கூட சொல்லலாம். இந்த செடியை தொட்டிகள்லையும் வளர்க்கலாம். இட வசதி இருந்ததுன்னா தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். தரையில் வச்சு வளர்க்கும்போது நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சியாக இருக்கும். ரொம்ப விருட்சம் மாதிரி பெருசாக வளராது. இந்த கொய்யா மரம்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி வரும். வேம்பு அரசு மாதிரி ரொம்ப பெரிய மரமாக இருக்காது இது. இந்த செடி சின்ன செடியிலே பூக்கக்கூடிய வெரைட்டி. ஏர் லேயரிங் முறையில் இதை உருவாக்குறதுனால சின்ன செடியிலே இதில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருது. நான் வாங்கி ஒரு 6-7 மாதம் இருக்கும். முதல்ல ஒரு அடி ஹைட்டில் தான் இந்த செடி வாங்கினேன். அப்போவுமே 2-3 பூ இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 7 மாதத்தில் நல்லா வளர்ந்துருக்குது. நான் இதை ஒரு தொட்டியில் தான் வச்சு வளர்க்குறேன். மரமல்லின்னு சொல்லக்கூடிய பன்னீர் மரம் ஒன்று இருக்குது. அதோட இலைகள் வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெரிய மரமாக வளரும். பூக்களுமே இது சின்ன சைஸாக இருக்கும். அது பூக்கள் ரொம்ப காம்பு நீளமாக பெரிய சைஸாக இருக்கும். பொதுவாகவே மலர்களுக்கு, அதுவும் மனம் வீசக்கூடிய மலர்களுக்கு வீட்டுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி இந்த செடிக்கும் இருக்குது. கூடுதல் ஸ்பெஷல் என்னென்னா, இதோட இலைகளுக்குமே அந்த பவர் இருக்குது. இந்த பன்னீர் இலைகளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பன்னீர் இலை விபூதி தான் திருச்செந்தூர் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கறது. திருப்பதியில் எப்படி லட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு ஃபேமஸ் இந்த இலை விபூதி. இந்த பன்னீர் இலையில் தான் விபூதி கொடுப்பாங்க. இந்த விபூதியை பூசிட்டு வரும்போது நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பெரிய கதையே சொல்கிறாங்க. ஆதிசங்கரருக்கு ஒரு தீர்க்க முடியாத வியாதி, குன்ம வியாதி வந்தப்போ அவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கி அந்த பிரசாதத்தை பயன்படுத்தும் போது தான் அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டதாக புராணங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் அவர் இந்த முருகருடைய பெருமையை பற்றி பாடும்போது அவருடைய பாடல்களில் இந்த இலை விபூதியை பற்றியும் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ இன்றைக்கி கரெக்டாக எடுக்கும்போது கந்த சஷ்டிக்கும் இந்த பன்னீர் இலை விபூதிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிட்டு தேவர்களை அவர் அசுரர்களிலிருந்து விடுவிக்கும் போது வேதங்கள் இங்கே திருச்செந்தூர்லேயே தங்கிட்டதா சொல்கிறாங்க. அந்த வேதங்கள் தான் பன்னீர் மரங்களாக உருவெடுத்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இலையுமே பார்க்குறதுக்கு முருகருடைய கையில் இருக்க வேல் மாதிரி இருக்கும். அதில் 12 நரம்புகள் இருக்கும். இலை காம்பில் நடுவில் அந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, அந்த 6 6 12 முருகருடைய 12 கரங்களை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த விபூதி பிரசாதம் முருகரே தன்னுடைய கரங்களால் பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைகள் பன்னீர் இலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது இந்த இலைகளை முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இலையில் விபூதி பிரசாதமாக வச்சு பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பன்னீர் புஷ்பத்துக்குமே நல்ல வாசனை இருக்குது. பக்கத்தில் பூ மலரும்போது, சாயங்காலம் மலரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனையே நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. தெய்வீக மனம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு மனம் இருக்கக்கூடியது. இந்த பூமரத்தை நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டுக்கு கிடைக்கும். பூ சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம முல்லைப்பூவோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இந்த செடி பக்கத்தில் செம்பருத்தி செடிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த செடிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதல் எதுவுமே வரல. நான் மருந்து எதுவுமே அடித்ததும் கிடையாது. சாண உரம் மட்டும்தான் கொடுக்குறேன். ஃபுல் சன்லைட்டில் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஏற்ற மண் கலவைனா 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபீட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு, இவ்வளவும் சேர்த்த மண் கலவையில் தான் இந்த செடியை வச்சுருக்கேன். நல்ல வளர்ச்சி இருக்குது. இப்போ ஒரு 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இன்னும் பெருசாகும்போது வேணால் க்ரோ பேக் 24x24 க்ரோ பேக் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கலாம்.
மாடி தோட்டங்கள்லையும் க்ரோ பேக்லேயே வச்சு அருமையாக வளர்க்கலாம் இந்த செடியை. நல்லா தினமுமே பூக்கள் பூக்குது. சீசனல் ஃப்ளவரிங்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு 3rd டைம் வந்து ஃப்ளவர் வந்திருக்குது. இந்த மழைக்காலத்தில் பூக்கள் வந்து நிறைய பூக்குது. சம்மரில் மேபி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல பூக்கள் வந்து வாசனையாகவும் நல்ல அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடியை நான் ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக தான் வாங்கினேன். 100 ருப்பீஸ்னு வாங்கினேன். ரொம்ப சின்ன செடியாக தான் இருந்தது. ஆனால் நல்லா செடி அவங்க கொடுக்கும்போதே நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக தான் இருந்தது. யாருக்காவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த பன்னீர் புஷ்பம் செடி பற்றின டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.